அரசியலில் வெற்றி பெற சிறந்த ஆலோசனை வழங்கும் கிங் மேக்கர் பொலிட்டிக்கல் அட்வைஸ் கம்பெனியை தொடர்பு கொள்ளவும். தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி நம்பர் 10A/9 முடிச்சூர் ரோடு, ஓல்டு பெருங்கலத்தூர், சென்னை 6,63,000. ப்ரொப்ரைட்டர் எஸ். ஜோஷுவா சாலமன். தொலைபேசி எண் 9677006526. உலகத் தமிழ் ரசிகர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். நான் செந்தில்குமார். இந்த பதில் நம்ம பார்க்க போகிறது திராவிட முன்னேற்ற கழகம் 2026 சட்டமன்ற தேர்தலில் அவங்க ஜெயிக்கிறதுக்காக அவங்க நிறைய பிளான் பண்ணாங்க. ஆனால் அதையெல்லாம் தவிடுபடி ஆகிறதுக்காக ஏற்கனவே சொல்லியிருந்தேன், மரியாதைக்குரிய டிடிவி தினகரன் அவர்களை நான் முதலமைச்சர் கேண்டிடேட்டாக முன்னிறுத்தி என்டிஏ கூட்டணியில் நான் மாற்றத்தை உண்டு பண்ணி மிகப்பெரிய அளவில் நான் வலிமையான கூட்டணி உருவாக்கி வெற்றி பெறுவேன் அப்படின்னு. அந்த வெற்றி பெறதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சும்மா போகிற போக்கில் செந்தில்குமார் சொல்கிறது இல்லைங்க, தேர்தல் ஆணையம் ரொம்ப முக்கியம். இப்போது இந்த எஸ்ஐஆர்னு ஒன்று வந்திருக்கு இல்லையா, அந்த சிறப்பு வாக்காளர் திருத்தம் பட்டியல் அப்படின்னு. ஸோ அதை பார்த்து ஸ்டாலின் அவர்கள் பயந்து போயிருக்காரு. ஏன் பயந்து போயிருக்காரு அப்படின்றதுக்கு ஒரு பின்னணியை நான் சொல்கிறேன். பொதுவாக இந்த தேர்தல் ஆணையர்கள் ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனோட கண்ட்ரோலில் வரும்பொழுது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த மாநிலம் இப்போ தமிழ்நாட்டுக்கு இதுக்கு முன்னாடி மரியாதைக்குரிய சத்யபிரதா சாஹூ அப்படின்னு எலெக்ஷன் கமிஷனர் இருந்தார். ஸோ அவர் இந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலெல்லாம் திமுக அவரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அவங்க குளறுபடிகள் பண்ணி அவங்க இஷ்டத்துக்கு அவர் வளைத்து அவர் வெற்றி பெற்றாங்க. திமுக அந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் EVKS இளங்கோவன் அப்புறம் சில பேர் வெற்றி பெற வச்சாங்க இல்லையா தேர்தலில். ஸோ அதுக்கப்புறம் இதே மாதிரி ஒரு நிலைமை நீடிச்சா 2026 சட்டமன்ற தேர்தலில் நம்மளுடைய பாஜகவோட கூட்டணி வெற்றி பெறாது அப்படின்னு எனக்கு நல்லா தெரியும். அதனால் நான் என்ன பண்ணேன்னா, இவங்களுடைய ஓட்டு சதவீதம் முதல்ல குறைக்கணும் திமுக. ரெண்டாவது, இங்கே சத்யபிரதா சாஹூன்ற இந்த தேர்தல் ஆணையர் திமுக ஆதரவு நிலைப்பாட்டு அந்த தேர்தல் ஆணையரை முதல்ல மாற்றணும், அப்போ தான் நம்ம ஜெயிக்க முடியும் அப்படின்றதுக்கான விஷயத்தை நான் முன்னெடுத்தேன். உடனடியாக என்ன பண்ணேன், மத்திய அரசாங்கத்துக்கும் அதே மாதிரி மரியாதைக்குரிய நம்முடைய தேர்தல் கமிஷனருக்கும் நான் கடிதம் அனுப்பினேன். அதில் என்ன குறிப்பிட்டிருந்தேன்னா, இந்த மாதிரி சத்யபிரதா சாஹூ அவர் மேலே நிறைய குற்றச்சாட்டு இருக்குது இந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில், அதனால் அவரை மாற்றிட்டு நேர்மையான ஒரு தேர்தல் அதிகாரி தமிழ்நாட்டில் நியமிக்கணும் அப்படின்னு நான் கேட்டிருந்தேன். அந்த கடிதம் முன்னாடியே ஃபோன் போட்டு சொல்லிட்டேன் அந்த விஷயத்தை. அதற்கு பிறகு கடிதமாகவும் அதிகாரப்பூர்வமாக அனுப்பி வச்சுட்டேன். ஏன்னா நமக்கு எவிடன்ஸ் வேணும் இல்லை, எதாக இருந்தாலும் எழுத்துப்பூர்வமாக பண்ணிடணும். ஸோ அதனால் கடிதமாக கொடுக்க சொன்னாங்க, கடிதமாகவே கொடுத்துட்டேன். அதை பரிந்துரை பண்ணி அந்த பரிந்துரையின் பேரில் கொண்டு வரப்பட்டவங்க தான் அர்ச்சனா பட்நாயக் அப்படின்னு சொல்லக்கூடிய இப்போ இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையர். 2024 அந்த வருஷத்தில் 11/11/2024 அவங்க பதவிக்கு வராங்க இங்கே தமிழ்நாட்டுக்கு. நான் முன்னாடியே கடிதம் அனுப்பி ஓகே பண்ணேன். என்னுடைய பரிந்துரை அடிப்படையில் தான் அவங்க தேர்தல் ஆணையராக வராங்க. இதன் மூலமாக திமுக ஒரு விஷயம் புரிஞ்சு போச்சு, நம்ம தேர்தலில் தில்லுமுல்லாம் பண்ண முடியாது. அப்போ பிஜேபி தான் இங்கே ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இந்த தேர்தல் ஆணையம் மூலமாக தேர்தல் நடத்துவாங்க. ஸோ இது ஒரு பெரிய நெருக்கடி அப்படின்னாங்க. இதில் திடீர்னு இந்த ஸ்பெஷல் இந்த எஸ்ஐஆர்னு ஒன்று வந்துச்சு இல்லையா, அது உடனே திமுகவுக்கு புரிஞ்சு போச்சு, எல்லா ஓட்டர்ஸையும் நீக்கிடுவாங்க போல இருக்குது, அப்போ திமுக ஜெயிக்க வாய்ப்பு இல்லை, திமுகவோட இதெல்லாம் எடுத்துருவாங்க போல இருக்குது அப்படின்னு ஸ்டாலின் அவர்களுக்கு இப்போ தான் புரிஞ்சிருக்கு. இதை நான் எப்போவோ சொல்லிட்டேன். அது இவருக்கு லேட்டாக புரியுதுன்னா அவர் பிரச்சனை. அவருக்கு நான் கடிதமே கொடுத்துருக்கேங்க, மரியாதைக்குரிய தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு நான் ஒரு கடிதமே கொடுத்துருந்தேன். நீங்கள் நினச்ச மாதிரிலாம் ஜெயிச்சிட முடியாது, நீங்கள் எங்கள் கூட கூட்டணிக்கு வரீங்களா இல்லையான்னு ஒரு ஆஃபர்லாம் கொடுத்துருந்தேன். நான் நினச்சா எந்த ஸ்ட்ராட்டஜியும் எந்த நேரத்துலையும் மாற்றுவேன். இப்போது திமுக தான் பிரச்சனை. இப்போ திமுக ஜெயிக்க முடியாது. இதுக்கு முன்னாடி தேர்தலில் 2021 சட்டமன்ற தேர்தலில் திமுக 159 இடமோ இன்னும் ஜெயிச்சிருந்தாங்க. நம்மளுடைய அந்த கூட்டணி திமுக கூட்டணி 159 இடம் ஜெயிச்சிருந்தாங்க. நம்ம என்டிஏ கூட்டணி அண்ணா திமுக எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணாங்க, ஒரு 75 இடம் ஜெயிச்சிருந்தாங்க அந்த கூட்டணியில். அவருடைய ஓட்டு பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 ஏதோ ஒரு ஓட்டு பர்சன்டேஜ் வரும். இதில் தான் வித்தியாசம் இருந்தது. ஸோ அது அப்படியே இப்போ இந்த முறை அந்த ஓட்டு பர்சன்டேஜ் மாறும். அது மாறும்போது பெரிய அளவில் இப்போது திமுகவுடைய அந்த வாக்காளர் பட்டியலேருந்து திமுகவினருடைய பெயர் இந்த எஸ்ஐஆர் மூலமாக கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு, நான் முன்கூட்டியே உங்களுக்கு சொல்லிடுறேன், நீங்கள் வேணால் செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் வரும்போது பார்த்துங்க. ஏன் முன்னாடியே சொல்கிறேன்னா, நீங்கள் அப்போ தான் என்கிட்ட ஆலோசனை கேட்பீங்கல்ல, நான் சொல்கிறது நீங்கள் கேட்கணும் இல்லை திமுக.
அதுக்காக தான் இதை நான் முன்னாடியே சொல்கிறேன். ஒரு 20% உங்கள் ஓட்டர்ஸ் வந்து தூக்கிட்டாங்க. ஓகேவா? இப்போ நீங்கள் ஃபில்லப் பண்ணி கொடுக்குற ஃபார்மெல்லாம் சும்மா அது கொடுப்பாங்க, அது ஃபார்மாலிட்டிக்கு வாங்குவாங்க. ஆனால் வாக்காளர் லிஸ்ட்டில் வரும்போது திமுக கிட்டத்தட்ட ஒரு 15%லேருந்து 20% உங்களுடைய ஓட்டர்ஸுடைய அந்த நேம்ஸ் வந்து தூக்கிடுவாங்க. ஸோ எலெக்ஷனில் வரும்போது ஏற்கனவே உங்களுக்கு வந்து ஒரு 40 சில்லற ஏதோ ஒரு பர்சன்டேஜ் உங்களுக்கு வந்திருக்கு. ஸோ இந்த முறை வந்து அதில் ஒரு 15% தூக்குனாங்கன்னா உங்களுக்கு வந்து ஓட்டு ஷேர் வந்து கம்மியாகிடும் அந்த பர்சன்டேஜ். அந்த இடத்துல வந்து என்டிஏ கூட்டணி வந்து ஜெயிச்சிருவாங்க. இது வந்து சரியாக தப்பான்னு கேட்டிங்கன்னா அது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா விடுபட்டு போச்சு, அது ஏதோ மிஸ்டேக்கு அப்படின்றது தான் சொல்லுவாங்க. இதை எதிர்த்து நீங்கள் நீதிமன்றத்துக்கு போகலாம், உங்களுக்கு எல்லா சட்ட வாய்ப்புகளும் உண்டு. நீங்கள் போகலாம், போயிட்டு உங்களுடைய என்ன நீதிமன்றம் என்ன தீர்ப்பு கொடுக்குறாங்களோ அது 5 வருஷமோ 10 வருஷமோ. இப்போது நம்ம சிதம்பரம் அவர்கள் வந்து ஒரு முறை வந்து வெற்றி பெற்றார் இல்லையா, அதை எதிர்த்து வந்து அதிமுக உள்ளவங்களே போனாங்கன்னு நினைக்கிற ஒருத்தர். போகும்போது அதில் மிகப்பெரிய அளவில் அவரோட வெற்றி வந்து செல்லுமா செல்லாதான்னு நிரூபிக்கிறதுக்கு அடுத்த எலெக்ஷனே வந்துருச்சு. அந்த மாதிரி இப்போ ஸ்டாலின் அவர்கள் வந்து கொளத்தூர் தொகுதியில் ஸ்டாலின் என்ன தோற்றுறாரு வச்சுக்கோங்க. இப்போ நான் கொளத்தூர் தொகுதியில் அண்ணாமலையை நிறுத்துவேன். நம்முடைய அன்பு சகோதரர் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களை கொளத்தூர் தொகுதியில் நான் நிறுத்துவேன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். நிறுத்தினாக்கா அதில் வந்து அங்கே அண்ணாமலை ஜெயிச்சுடுவார், ஸ்டாலின் அவர்கள் தோற்று போயிடுவார். இப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து அதுக்கு முன்னாடியே கைது பண்ணுவாங்க, அது வேறு விஷயம். இந்த டிசம்பர் மாதம் வந்து பிளான் பண்ணி வச்சுருக்கோம். அது வந்து ஸ்டாலின் அவர்கள் கைது பண்ணப்படுவார், உதயநிதி கைது பண்ணப்படுவார். நான் ஏற்கனவே சபரீசனுக்கும் நான் வந்து சொல்லிட்டேன் அந்த மேட்டரு. நீங்கள் அலட்சியமாக இருக்கிறதோ நீங்கள் இதுவாக இருக்கிறதோ உங்கள் பிரச்சனை, காப்பாற்றுங்க. என்கிட்ட ஆலோசனை கேட்டிங்கன்னா பிஜேபியுடைய நன்மையை கருத்தில் கொண்டு எல்லா விஷயமும் நான் பிஜேபி நன்மையை கருத்தில் கொண்டு தான் பண்ணுவேன். சில விஷயங்களில் நான் உங்களுக்கு செய்வேன். நான் திரும்பவும் ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்துகிறேன். நான் வந்து ஏதோ போகிற போக்கில் சும்மா சொல்லலை, வாயிலே வர சொல்லலாம் கிடையாது. பொதுவாக நான் வந்து நிறைய டாக்குமெண்ட்ஸை வெளியே விடுறதில்லை, இதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு நினைப்பேன். நிறைய பேர் வந்து சார் நீங்கள் பொய் சொல்கிறீங்க, கதைலாம் விட்றீங்க, ரீல் விட்றீங்க அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணுவாங்களே. ஸோ அதுக்காக சில எக்ஸாம்பிளுக்காக சும்மா 1-2 அப்படி தூவி விடுவோமே அப்படின்னு போட்டேன். ஸோ இதை பார்த்து திமுகவுக்கு தெரிஞ்சிருக்கோம் நான் எப்படிப்பட்ட ஆள் அப்படின்னு. நான் வந்து விமர்சகர் கிடையாது, அரசியல் விமர்சகர்லாம் இல்லை. ஐம் ஏ பிஜேபி கிங் மேக்கர் என்ன தெரியும்ல, யாரை வந்து உட்கார வைக்கணும் ராஜாவை, யாரை பதிவுலேருந்து இறக்கணும். இப்போது நான் நினச்ச ஒரு விஷயத்தில் சத்யபிரதா சாஹூன்ற ஒரு ஐஏஎஸ் அதிகாரியை தூக்கி அடிச்சுட்டு அந்த இடத்துல எங்களுக்கு வேண்டிய அர்ச்சனா ஐஏஎஸ் அப்படின்ற அந்த அதிகாரியை உட்கார வச்சுருக்கேன். ஒரு அதிகாரியை தூக்கி எடுத்துகிட்டு இன்னொரு அதிகாரியை அந்த இடத்துல உட்கார வைக்கிற பலம் கடவுளுக்கு கொடுத்துருக்காரு. அதுக்கு பேர் தான் பிராமணன் அப்படின்றது. புரியுதா உங்களுக்கு? அதனால் ஸ்டாலின் அவர்கள் நீங்கள் இந்த 2026 கைது பண்ணப்பட்டீங்கன்னா, தேர்தலுக்கு முன்னாடி கைது பண்ணி சிறைக்கு போனீங்கன்னா உங்களுடைய துரதிருஷ்டம். நான் என்ன பண்ணுறது, நான் சொன்னதை நீங்கள் கேட்கலன்னா அது உங்கள் பிரச்சனை. உங்கள் சமூக வலைத்தளங்களில் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுறவங்க உங்களுக்கு வந்து அந்த விஷயத்தெல்லாம் வந்து அதிகாரிகள் சொல்லணும். சொன்னால் உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம். நான் முன்னாடியே சொன்னது கொஞ்சம் முன்னாடியே நீங்கள் என்கிட்ட வந்து பேசியிருப்பீங்க. நீங்கள் தான் கமல் சார் கூட ரொம்ப நட்பு பாராட்டுறீங்களா, அது எதுக்குன்றதெல்லாம் தெரியல. நான் அதை பற்றி ரொம்ப நான் கேர் எடுத்துக்க மாட்டேன். உங்கள் இஷ்டம், அது என்ன போங்க. கமல் சார்கிட்ட வேணால் சொல்லி மோடி அவர்கிட்ட சொல்லி கொஞ்சம் காப்பாற்றுங்க, கைது பண்ணாதீங்க ஸ்டாலினை உதயநிதியை அப்படின்னு கேட்டு தான் பாருங்களேன். ஆனால் நான் சொல்கிறது தான் மோடி கேட்பார். கேட்கலன்னா மோடியை வந்து நான் மாற்றிடுவேன். புரியுதா உங்களுக்கு? நான் சும்மானா சொல்ல மாட்டேன், எல்லாமே நான் செஞ்சுருவேன். செந்தில்குமார் சொன்னால் அதை செய்கிறதுக்கு ஆள் இருக்குது. நான் உலக அரசியல் பண்ணுவேன். மோடியை மாற்றணுன்னா மோடி அவர்களை எப்படி மாற்றணுன்னு எனக்கு தெரியும். நான் சொல்கிறத தான் மோடி கேட்பார், அதை தான் அமித்ஷா செய்வார். புரியுதா உங்களுக்கு? அதனால் வந்து இந்த விளையாட்டுலாம் வந்து இந்த சொப்பு விளையாட்டு விளையாடுறதுலாம் செந்தில்குமாரோடைய பழக்கமே இல்லை. அதனால் நான் வந்து பெரிய அளவில் ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பேன். நான் அதை விளம்பரப்படுத்திக்கிறது இல்லை. இப்போ அண்ணாமலை மாதிரி மைக் பிடிச்சி பிஜேபி நிறைய பேர் கத்துறாங்களா, அந்த மாதிரிலாம் நான் வந்து சத்தம் போட்டு கத்தலாம் மாட்டேன். நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். நான் தான் சொல்கிறேன்ல, டிடிவி தினகரன் அவர்களை தமிழ்நாட்டின் முதலமைச்சராக நான் உட்கார வைப்பேன். அது எப்படி என்ன நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்லிடுறேன். மோடி அவர்கள் பிரதமராக இருக்கிற வரைக்கும், மத்தியில் பாஜக ஆட்சி அதில் இருக்கிற வரைக்கும் உங்களால் இனிமேல் எந்த மாநிலத்திலையும் உங்களால் வந்து காங்கிரஸுடைய கூட்டணி ஜெயிக்கவே முடியாது. எங்கே உங்களை நாங்கள் ஜெயிக்க வைக்கிறோம் நாங்கள் நினைக்கிறோமோ அவங்க உங்களை ஜெயிக்க வைப்போம். எங்கே உங்களை தோக்கடிக்கணும்னு நாங்கள் நினைப்போமோ அவங்க தோக்கடிப்போம். அதையும் நாங்கள் தான் முடிவு பண்ணுவோம். புரியுதா? அதனால் புரிஞ்சு நடந்துக்கங்க. உங்களுக்கு எதாவது ஆலோசனை வேணும்னா இந்த நம்பர் 1 தெரியுது பார்த்தீங்களா, ஆலோசனை பெறுறதுக்கு மரியாதைக்குரிய இந்த பொலிட்டிக்கல் அட்வைஸ் கம்பெனியுடைய கிங் மேக்கர் அப்படின்ற பொலிட்டிக்கல் அட்வைஸ் கம்பெனியுடைய ஜோஷுவா சாலமன் அவருக்கு அவர் நம்பர் கொடுத்துருக்கேன். அவர் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி எதாவது பொலிட்டிக்கல் அட்வைஸ் வேணும்னா கேளுங்க.
அவங்க வந்து நிறைய அட்வைஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. ஆனால் பிஜேபி மற்ற எல்லா விஷயத்திலும் எல்லாத்தையோட பெரிய ஒரு பிஜேபி கிங் மேக்கராக இருக்குது நான் தான் ஆலோசனையில். ஸோ அவங்க வந்து என்ன தான் மேக்ஸிமம் கான்டாக்ட் பண்ணி நிறைய விஷயங்கள் கேட்பாங்க. உங்களுக்கு ஏதாவது ஸ்டாலின் அவர்கள் தரப்பில் ஏதாவது ஆலோசனை வேணும்னா கேளுங்க. நான் அதாவது என்ன முடிஞ்ச நல்லது பண்ணேன், மக்களுக்காக நல்லது பண்ணுவேன். அதனால் வந்து நீங்கள் வந்து எதோ ஒன்றா பண்ணுவார் செந்தில்குமார் பணத்துக்காக அப்படின்னு நினச்சிடாதீங்க. எனக்கு சில கோரிக்கைகள் இருக்குது, சில விஷயங்கள் சொல்கிறேன். அதுவும் என்னோடய கட்சியின் நன்மைக்காக தான், நாட்டு மக்கள் நன்மைக்காக தான். அதனால் வந்து செந்தில்குமார் வந்து விலை பேசி வாங்கிடலாம் அப்படின்லாம் யாரும் நினச்சிடாதீங்க. அதெல்லாம் நடக்காது. நான் அதெல்லாம் அப்பாற்பட்டவன், ஓகேவா? நான் கடவுள் பலத்தில் வாடுறவன். அதனால் பணத்தெல்லாம் பார்த்து அதிகாரத்தை பார்த்து அதெல்லாம் பயப்படுறவன் நான் இல்லை. ஸோ நினச்சா நான் வந்து ஸ்டாலினை வந்து 2021 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று ஸ்டாலின் அவருக்கு முதல்ல நீங்கள் பதவியேற்க போனீங்கல்ல, அப்போவே உங்களை வந்து பதவியில் உட்கார விடாமல் தூக்கிடலான்னு நினச்சேன். சரி வேண்டாம், கலைஞருக்கு தான் எனக்கு தான் சண்டை, அவர் தான் போயிட்டார் பாவம். அண்ணன் தானே, ஸ்டாலின் அண்ணன் தானே இருக்கட்டு போட்டோம். அவரும் எனக்கு ஒரு அப்பா மாதிரி தான், ஒரு மரியாதைக்கு அண்ணன்றேன். ஆனால் உதயநிதிக்கு எப்படி அப்பாவோ எனக்கு ஒரு அப்பா மாதிரி தான். அவர் இருந்துட்டு போட்டுமே. அவர் என்ன பண்ணார், சரி ஆட்சி அதிகாரத்தில் உட்கார வைப்போம், எதுக்கு உடனே கலைச்சிடணும் அப்படின்னு நினச்சேன். எடப்பாடி அவர்கள் என்கிட்ட வந்து கேட்கல. எடப்பாடி அவர்கள் என்கிட்ட கேட்டிருந்தால் அதை வந்து கண்டிப்பாக நான் செஞ்சு கொடுத்துருப்பேன். இருந்தாலும் வந்து உங்கள் மேலே எனக்கு ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்குது. உங்களுக்கு நிறைய விஷயங்கள் டைம் கொடுத்துருக்கேன். ஸோ இனிமேலும் அந்த டைம் கிடைக்குமா அப்படின்னு நீங்கள் தான் முடிவு பண்ணணும். ஸோ யாருக்கு வந்து ப்ரையாரிட்டி கொடுக்கணும், யாரை வந்து பக்கத்தில் வச்சுக்கணும், யாரை வந்து தூரமாக்கணும்லாம் இனிமேல் முடிவு பண்ணுங்கள். நான் சொல்கிற விஷயத்தில் வந்து ஏதோ செந்தில்குமார் ஏதோ அரசியல் விமர்சகர் சும்மா இதை பேசிட்டு போகிறாரு அப்படின்னு நிறைய பைத்தியங்கள்லாம் ஊடகங்களில் பேசிகிட்டு இருக்குல்ல, அந்த மாதிரி வந்து இந்த செய்தி அப்படி அந்த செய்தி அப்படின்னு பேசுகிறவன் செந்தில்குமார் இல்லை. நான் தான் அந்த விஷயத்தை செஞ்சுருப்பேன். நான் தான் உங்களை வந்து வழி நடத்துவேன். நான் சொல்லது இங்கே கேட்டிங்கன்னா நல்லது, இல்லைனா வந்து அது உங்கள் இஷ்டம், பார்த்துக்கங்க. சொல்லிட்டேன். இந்த தேர்தல் 2026 சட்டமன்ற தேர்தலில் ஸ்டாலினும் திமுகவும் தோத்துட்டாங்கன்னா, நீங்கள் ஏற்கனவே ஜெயிலுக்கு போயிட்டீங்கன்னா அப்புறம் ஈஸியாக தோக்கடிச்சிருவோம். தோத்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் எந்த ஜென்மத்துக்கும் திமுக தமிழ்நாட்டில் வரவே வராது. உங்கள் அடையாளங்களை நாங்கள் மாற்றுவோம்.